கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படத்தக்கதாக நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம். இது நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்தார். இனிமேலும் அவர் நம்மை கைவிடாமல் காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி அவர் உன்னிப்பாய் தம்முடைய கண்களை நம்மேல் வைத்து நம்மை விசாரிக்கிறவரும் நம்மை கவனிக்கிறவருமாய் இருக்கிறார். நாம் பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஆகவே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலுமாய்க்கூட நாம் தேவனுடைய வீட்டிலே நமக்கு இருக்கிறதான பாதுகாவலை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவர் அந்த இடத்துல நம்மை சூட்சித்து பாதுகாக்கிறார். எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுமா போல் எத்தனையோ தடவை நான் உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கத்தான் விரும்புகிறார். ஆகவே நாம் அவருடைய செட்டைக்குள்ளே வரும்பொழுதுதான் நாம் பத்திரமாய் இருப்போம். 91ஆம் சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நாம் கர்த்தராலே பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் அவரிடத்திலே வந்து இருக்க வேண்டும். மோசே கூட ஆண்டு சொல்கிறார், என்னிடத்திலே உனக்கு ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து எனக்காக நீ காத்திரு என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்திலே வந்து நாம் கர்த்தரை சந்திக்க வேண்டும். கண்ட இடங்களிலே நீ பலி செலுத்தாதபடிக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் ஏக சுதன் என்றும் உன்னுடைய ஒரே புத்திரன் என்றும் பாராமல் அவனை கொண்டு வந்து மோரியா மலையிலே நான் உனக்கு காண்பிக்கும் ஒரு மலையின் மேல் அவனை பலியிடு என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் பல இடங்களிலே நம்மை கண்டு சந்திக்கிறவர் அல்ல, அவர் ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல நாம் அவரை தேடி போக வேண்டும். மார்த்தாள் மரியாளுடைய தம்பி ஆகிய லாசரு மரித்த பொழுது, சகோதரன் மரித்த பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த செத்த வீட்டுக்கு அவர் வந்து விடுறதில்லை. அவர் பட்டணத்தினுடைய அந்த கிராமத்தினுடைய வாசலே நிற்கிறார். நின்று மார்த்தாள் இடத்துல சொல்லி அனுப்புகிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று. அப்பொழுது மார்த்தாள் ஓடி வருகிறார், பெரும் மரியாள் வருகிறாள். வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழும் பொழுது அவர் போய் லாசரு எழுப்புகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை எல்லாவிடத்திலும் சந்திக்கலாம். ஆனால் நம்மை வைத்து தேற்றுகிற இடம் எருசலேம். நான் அவர்களை எருசலேமில் வைத்து தேற்றுவேன், என்னுடைய ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். அப்போ கொண்டு வருகிறார். நாம் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், என் தாயின் வீட்டுக்கு அவரை கொண்டு வந்து அங்கே நான் அவருக்கு பாலும் தேனும் கொடுத்து நான் மகிழ்வேன் என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய மக்களே, தேவனுடைய வீடு, அதை குறித்து நான் உங்களுக்கு மிகவும் உறுதியாய் பேசி கொண்டிருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாவல் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஆகிலும் நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு வர வேண்டும். வந்து நீங்கள் கர்த்தரிடத்தில் பேச வேண்டும். அதுதான் தேவனோடு கூட இருக்கிற நமக்கு ஐக்கியமாக இருக்குது. ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு என்ன செய்கிறார், அவருடைய வாழ்நாளெல்லாம் ஏமாற்றி கொண்டு வருகிறார். தகப்பனை ஏமாற்றுகிறார், சகோதரனை ஏமாற்றுகிறார், மாமனாரை ஏமாற்றுகிறார். இப்படி எல்லாம் ஏமாற்றி கொண்டு வந்தாலும் கடைசியிலே ஒரு ஆபத்து காலம் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார், தேவனை சந்திக்க யாப்போக்கு நதி அண்டையிலே அவர் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் ஒரு புறம் விட்டுவிட்டு, இரு பரிவாரங்கள் இருந்தாலும் அதை ஒரு பக்கம் தள்ளுகிறார். 4 மனைவிகள், 12 பிள்ளைகள் எல்லாரையும் நதிக்கு அப்புறத்தில் விட்டுவிட்டு அவர் என்ன செய்கிறார், யாப்போக்கு நதியை தாண்டி தனியே போய் கர்த்தரை சந்திக்கிறார். இதுதான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். நாம் கர்த்தரை சந்திக்கிற அவரை நாம் ஒரு என்கவுண்டர் வித் காட் என்று சொல்வார்கள். தேவனை நாம் சந்திக்க வேண்டும். அவருடைய வீட்டிலே போய் அவரை நாம் சந்திக்கும் பொழுது அவரை பார்த்தான், அழுதான், கெஞ்சினான். அவர் அவனை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் அவனை விடவே இல்லை. அவன் விடாமல் பற்றி கொண்டான். கடைசியில கர்த்தர் அவனை யாக்கோப்பு என்றதான பேரை எடுத்துவிட்டு அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டு அவனை அன்றைய முதல் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு வரைக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். காரணம் என்ன, அவன் தேவனை சந்திக்க ஒரு இடத்தை தேடி அவரிடத்துல போய் அவரை மன்றாடி அவன் கெஞ்சினான். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, 11ஆம் அதிகாரத்துல ஓசியாவில் அவன் கெஞ்சினான். அவரை பார்த்து அவன் பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டதினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதுபோல தேவன் நம்மை அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்து நம்மை பாதுகாக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கான சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஏசாயா 27:12 ஏசாயா 27:12 வாசிக்கிறோம். அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். பார்த்தீங்களா, நான் எப்பொழுதுமே விளையாட்டாய் சொல்லுவேன், நீங்கள் அரிசியிலிருந்து கல் பொறுக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் கல்லிலிருந்து அரிசி பொறுக்கிறாருன்னு. அரிசி ஆகிய, அதாவது கோதுமை மணிகளாகிய நம்மை ஒவ்வொருவராய் கர்த்தர் பார்த்து நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவர் களஞ்சியத்தில் சேர்த்து கொள்கிறார். அவருடைய வீட்டிலே நம்மளை சேர்த்து கொள்கிறார். எவ்வளோ அருமையான தேவன் பார்த்தீங்களா, எவ்வளோ கண்ணும் கருத்துமாய் காரியங்களை செய்கிறார் பார்த்தீங்களா. நம்மை அப்படியே ஆண்டு சேர்த்துக்கொள்ள, நம்முடைய பதரெல்லாம் நீக்கி, நம்முடைய கல்மஷங்களை நீக்கி, வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கி நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அழகாய் அவருடைய வீட்டில் வைக்கிறார்.
வைத்து அவர் பாதுகாக்கிறார். என் சொந்த சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் நாம் கடைசி வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே ஒரு சொந்த சம்பத்தை போல கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டு அவருடைய ஆலயத்தில் வைத்து பத்திரப்படுத்துகிறார். எரேமியா 10:18 நாம் வாசிக்கிறோம். இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளுக்கு மேல் கவனறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் சொல்றார். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நெருக்கம் உண்டாக்குறார். எதற்காக தெரியுமா? பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் எதுக்காக வருது தெரியுமா? நாம் தேவனிடத்தில் வர வேண்டும் என்பது. பயம் வந்த பொழுது யாக்கோபு ஆண்டரை தேடி ஓடினான். அதுபோல நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, நமக்கு ஒரு புகலிடம் உண்டு, நம்முடைய நேசர் உண்டு, அவரிடத்தில் நாம் ஓடி வர வேண்டும். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தேசத்தின் மீது நான் கவனிக்கிறேன். ஆகவே இந்த நெருக்கமான காலத்தில் அதில் 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 10:17 அரணில் குடியிருக்கிறவளே, தேசத்தில் இருக்கிற உன் பொருளை சேர்த்துக்கொள். ராகாப்புக்கு சொல்லப்பட்டது, உன்னுடைய இனஜன பந்துக்களை நீ உன்னுடைய வீட்டிற்குள்ளே அழைத்து அங்கே ஒரு சிவப்பான நூலை தொங்கவிடு. அப்பொழுது நாங்கள் ஒரு சிவப்பு கயிறை தொங்கவிட்டால் நாங்கள் உன் வீட்டை காப்பாற்றுவோம் என்று யோசுவா வாக்கு கொடுக்கிறார். அதுபோல ஆண்டவர் இப்பொழுது நமக்கும் சொல்லுகிறார், என்னுடைய வீடு இருக்கிறது, உன்னுடையவைகளை அங்கே சேர்த்துக்கொள். தேசத்தின் மேல் நான் கவனறிவேன். கடைசி காலத்தில் பயங்கரமான காரியங்கள் உலகத்தில் நடக்கும். ஆனால் நமக்கோ ஒரு பாதுகாப்பான இடம் உண்டு. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமம் பலத்த துருக்கம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி போய் சுகமாய் இருக்கிறான். பாருங்க, எவ்வளவு ஆபத்துகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் அதற்கு மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துத்தான் வருகிறார், சுகமாய்த்தான் இருக்கிறார். பார்த்தீங்களா, நான் கத்தாரில் பயங்கரமான உபத்திரவங்கள் நடந்த பொழுது அங்கே இருக்கிறதானே எங்களுடைய சகோதரிகளை நான் கேட்டேன், அம்மா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? துபாயில் என்னோடய பெண் இருக்கா, அவளை கேட்டேன், எப்படிமா இருக்கிறேன்னு கேட்டேன். நாங்கள் எல்லாம் கண்ணால் தான் பார்க்குறோம், ஆனால் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாயிடுச்சு. காரணம் என்ன? அவர்கள் இருக்கிற இடம் பாதுகாவனான இடம். உலகத்தின் பிரகாரமாய் நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய நாமத்திற்குள்ளே அவர்கள் இருக்கார்கள். ஆகவே ஒரு சகோதரி சொன்னார்கள், ஒரு பாம் வெடித்த பொழுது ஒரு பெரிய இரும்பு துண்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் வந்து விழுந்தது, வெராண்டாவில் வந்து விழுந்ததுன்னு சொன்னாங்க. அதை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு காட்டினாங்க. அவ்வளோ பயங்கரமான காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். அவர் தம்முடைய கரத்தின் நிழலை மறைக்கிறார். அவருடைய நாமம் என்னும் துருக்கத்திலே அவர்களை பாதுகாக்கிறார். இயேசுவின் ரத்தம் என்ற கோட்டைக்குள்ளே அவர்களை வைத்துக் கொள்கிறார். ஆகவே தேவனுடைய மக்களே, கர்த்தரிடத்தில் ஓடி வாருங்கள். அவருடைய வீட்டின் நன்மையினால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். என் வீட்டின் நன்மையினால் அவர்களை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். இன்னும் நான் வாசிக்கிறோம், ஏசாயா 10:27 வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே உன் தோளிலிருந்து சுமையும் உன் கழுத்திலிருந்து உன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்று சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த நாட்களிலே கர்த்தர் நம்ம உபத்திரவத்தோடு வருவோம், பாடுகளோடு வருவோம், கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் வருவோம். உடனே ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய தோளில் இருக்கிற சுமையும் நம்முடைய கழுத்தில் இருக்கிற நுகம், சாத்தான் வைத்திருக்கிற அந்த ஒரு கட்டு நுகம், அது எல்லாவற்றையும் முறித்து போடுவார். நம்மை விடுதலை செய்கிற கர்த்தர். அவர் நாசின் சுவாசத்தினால் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். அவருடைய கரங்கள் நமக்காக இருக்கிறது. நம்முடைய தோளில் இருக்கிற சுமைகள், பாரங்கள், கஷ்டங்கள், ஐயோ மக்கள் சொல்லுகிற வேதனைகள், நீ என்னிடத்துல சொல்லுவார், நடு ராவில கூப்பிட்டு, அம்மா இந்த பிசாசு போராட்டம் ஒரே பிரச்சனையாக இருக்குது வீட்டில் என்று சொல்வார்கள். அப்போ நான் தேவனிடத்தில் அதான் கேட்பேன், ஆண்டவரே அவர்கள் தோளில் இருக்கிற இந்த சுமை, இந்த பாரத்தை நீக்குங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து மக்களை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு இடம் உண்டு, அது தேவனுடைய ஆலயம். அங்கே கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்கிறார், நம்மை மகிழ பண்ணுகிறார், நம்முடைய தோளில் இருக்கிற சுமைகளை நீக்கி போடுகிறார். இதை நம்புங்கள். கர்த்தரிடத்தில் ஓடி வாருங்கள். கர்த்தரோடு கூட கொஞ்ச நேரம் எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். அது எந்த ஒரு வேளை ஆலயம் உங்களுக்கு தூரமாக இருக்கலாம், உங்கள் வீட்டிலே ஒரு மூலையில் கூட நீங்கள் உட்கார்ந்து கர்த்தரோடு கூட யாக்கோபு எப்படி இடைப்பட்டானோ அது போல நீங்கள் தேவனோடு கூட ஒரு 5 நிமிஷம் எடுத்து நீங்கள் பேசுவீங்களானால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வீட்டிலே பாதுகாவல் உண்டு, அவருடைய கரங்களின் கீழே அடைக்கலம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய மக்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேனப்பா. அவர்கள் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் உம்முடைய பாதுகாவல் அவர்களோடு இருக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்கள் தோளில் இருக்கிற சுமையும் அவர்கள் கழுத்தில் இருக்கிற நுகத்தையும் முறித்து போடுங்க ஆண்டவரே.
அநேக நாள்பட்ட காரியமாக இருக்கிற வியாதியானாலும் பிரச்சனைகளானாலும் அது எல்லாவற்றையும் நீக்க நீர் வல்லவர் அப்பா. இன்றைக்கு என்னுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவரே உம்முடைய மக்கள் சந்தோஷப்பட, ஆண்டவரே உம்முடைய அடைக்கல பட்டணத்திலே சுகம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு உம்மை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொருவனாய் நான் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறீரே, அதுபோல உம்முடைய மக்களை சேர்த்து கொண்டு உம்முடைய நேச மார்பில் அணைத்து நீர் ஆசீர்வாத ஆறுதலை தருவதற்காய் சந்தோஷத்தோடு கூட அவர்களை இந்த நாளுடைய வேலைக்காய் வழி அனுப்ப நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதிகான மகிமை உமக்கு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் மக்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தோடு கூட இந்த நாளிலே நீங்கள் பிரவேசியுங்கள். ஆமென்.